எங்களை அணில் குஞ்சுன்னாங்க. எம்ஜிஆர் ரசிகர்களை விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னாங்க. அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் ஓட்டு போட்டு தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். 13 ஆண்டு காலம் முதலமைச்சர். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை கோட்டை பக்கம் தலை வச்சு படுக்க முடியல கருணாநிதி. நாங்கள் அணில் குஞ்சுகள். எங்கள் தலைவர் அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னும் 25 வருடத்தில் எங்கள் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்த நம்பர் சார் 8. ஏற்கனவே நீங்க 7 கூட்டிட்டு இருக்கு. சார் ரீல்ஸ் பாருங்க சார். ரீல்ஸ் ஆட்சி என்ன ஆட்சினே புரியல சார். ஒரு டைம்ல பயங்கரமான ஆட்சி இருக்கு, இப்ப பார்த்தா ஃபுல்லா ரீல்ஸ் சார். சார் சட்டசபை ஒரு குழந்தை நேத்து உட்காந்து டிவி முன்னாடி சட்டசபை பார்த்துட்டு இருக்கு சார். சட்டசபை பார்க்குற அளவுக்கு இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. ஸோ ரீல்ஸ் ஆட்சியாக மாறிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு? உதயநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்க தலைவர் மீது வைத்த குற்றச்சாட்டு. இது ரீல்ஸ் ஆட்சி இல்லை, ரியல் ஆட்சி. அப்படி ரீல்ஸ் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. கேட்டிங்களா? நாங்கள் ஒன்றும் கதை கிட்டியெல்லாம் பேசுறது இல்லை. எங்கள் தலைவர் பிராக்டிக்கல் லீடர். அவர் ரீல்ஸ் விட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த நாட்டில் ரீல்ஸ் விட்டு பார்த்தீங்க, நாங்கள் வீல் ஏறி உங்களை புதைச்சிட்டோம். இன்னைக்கு ரீல்ஸ் ஆட்சி நடத்தினது நீங்கள். ஆனால் நாங்கள் ரீல்ஸ் ஆட்சியை நடத்தலை. மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கு அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியே 2% உயர்த்தி தந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பேப்பர் படிச்சிருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று எங்கள் தலைவர் யோசிக்கிறார். இது ரீல்ஸ் ஆட்சி இல்லை. உதயசூரியன் மறைந்தது எதனால் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, உதயசந்திரனால் மறைந்தது. உதயசூரியன் ஆட்சி மறைந்ததற்கு காரணம் உதயசந்திரன். இந்த நாட்டில் ஸ்டாலினுக்கு அவன் தான் வழிகாட்டி. அவன் வழிகாட்டி தான் இந்த ஆட்சி, திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த உதயசந்திரனை காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கான் பாருங்க எங்க தலைவன். இது ஒன்றும் ரீல்ஸ் இல்லை, பிராக்டிக்கலா செய்துட்டு இருக்கோம்.